ஐயப்பன் தாங்கலில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நிறுவன தலைவர் மறைந்த தா. வெள்ளையன் அவர்களின் திருவுருவப் படம் திறந்து வைத்து புகழஞ்சலி கூட்டம். சென்னை போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கலில் பெரிய கொளுத்துவாஞ்சேரி பகுதியில் அமைந்துள்ள காமாட்சி நிகழ்ச்சி அரங்கில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தென் சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் மறைந்த சுதேசி நாயகன் தா. வெள்ளையன் அவர்களின் திருவுருவ படத்திறப்பு விழா மற்றும் பதவி நியமன சான்றிதழ் வழங்கும் விழா, மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் ஆகியவை நடைபெற்றது. தென் சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் வலசை ஈசி பாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் யோவான், மாவட்ட செயலாளர் போரூர் கணேஷ் காந்தி, மாவட்ட பொருளாளர் குன்றத்தூர் பாலகிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர் பாரிவாக்கம் சிவக்குமார், மாவட்ட இளைஞரணி தலைவர் தரன் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் எஸ். சவுந்தரராஜன், பொதுச் செயலாளர் மெஸ்மர் காந்தன் வெள்ளையன் ஆகியோர் கலந்து கொண்டு மறைந்த சுதேசி நாயகன் தா. வெள்ளையன் அவர்களின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் மறைந்த தா. வெள்ளையன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் பூவை எஸ். ஜெயக்குமார், மாநில செயல் தலைவர் வியாசை மணி, பழைய பொருள் வியாபாரிகள் சங்க தலைவர் பூவை ஜே. ஜெயக்குமார், மாநில செய்தி தொடர்பாளர் ஆல்பர்ட் அந்தோனி, வழிகாட்டு குழு தலைவர் ஷேக் அகமது, மாவட்ட துணைத் தலைவர்கள் பாண்டியன், செல்லமுத்து, ஆழ்வார் திருநகர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் பொருளாளர் அருணாச்சலம் மற்றும் தென்சென்னை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், பகுதி வட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட துணை செயலாளர் பொன்ராஜ், மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் முகமது அலி ஆகியோர் நன்றி உரை வழங்கினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த படத்திறப்பு விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் தென்சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈசி பாலன் அவர்களுக்கும், அந்த மாவட்டத்தின் செயலாளர் திரு கணேஷ் காந்தி அவர்களுக்கும், பொருளாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மாவட்ட துணைத் தலைவர் திரு சிவக்குமார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் என்னுடைய நண்பர் தரன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 18% அதுக்கப்புறம் 26% தொடர்ந்து இப்படி கொடுமையை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆக சாத்வீகமாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்கவில்லை என்றால் நம்முடைய இளைஞர் அணிகள் கூட சேர்ந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கலாம். அதுதான் ஒரு உணர்வுபூர்வமான போராட்டமாக இருக்கும். இது என்னுடைய ஆலோசனை தான். நான் தென்சென்னை மாவட்ட தலைவரா, ஒருங்கிணைந்த தென்சென்னை மாவட்ட தலைவரா இருக்கும்போது உங்களால் வளர்க்கப்பட்டவன் தான் நான். இன்னைக்கு என்னன்றி கொண்டாருக்கும் உய்வு உண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகனுக்கு என்ற வள்ளுவத்தில் கேட்டால் போல் நமக்கு வணிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வணிகர்களை எல்லாம் காத்து அரவணைத்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை என்ற சங்கத்தை ஆரம்பித்து நம்மை எல்லாம் பாதுகாத்த அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம்.